வணக்கம் ஜேபிஜே தமிழ் கார்ட்டூன் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்லுள்ளங்களுக்கும் ரொம்ப பெரிய நன்றிங்க. புதுசாக சேனலில் பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், சரிங்களா? அப்படியே நம்ம வீடியோஸ் எல்லாம் டெய்லி 11 மணிக்கு வந்துடும். திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் 11 மணிக்கு வந்துடும் காலையில். நீங்கள் பார்த்துருங்கன்னு நோட்டிஃபிகேஷன்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வீடியோ போட்டதுமே வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு வரலன்னா ஜேபிஜே தமிழ் கார்ட்டூன்னு போய் யூடியூப்பில் தேடுங்க. அழகாக நம்ம சேனல் வந்துடும். அதில் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கும், டெய்லி எபிசோடெல்லாம் இருக்கும். ஜாலியாக பார்த்து எல்லாரும் சந்தோஷமாக இருங்க, சரியா? அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் எல்லாம் போட்டுருங்க, மறக்காமல் ஐப்பு கொடுங்க, அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்க, சரிங்களா? முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க, சரிங்களா? சரி வாங்க இன்னைக்கு எபிசோடுக்குள்ளே போகலாம். எதுக்கு சும்மா கால் பண்ணிக்கிட்டே இருக்க? என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? எனக்கு கையில் அடிபட்டுருச்சு, அதை சொல்கிறதுக்கு தான் கால் பண்ணேன். கையில் அடிபட்டுருச்சா? என்னாச்சு? அத்தை வெங்காயம் கட் பண்ண சொன்னாங்களா? வெங்காயமா? அதெல்லாம் நீ கட் பண்ணுவியா என்ன? உனக்கு தெரியுமா அதெல்லாம்? தெரியாதுப்பா, ஆனால் அவங்க தான் கொடுத்தாங்க. சரின்னு நானும் கட் பண்ண பாருங்க, அப்படியே கையிலே போட்டுக்கினேன், ரத்தம் வந்துருச்சு. அச்சோ, ரத்தம் வந்துருச்சா? சா, என்ன பண்ணி பேக்ல நல்லா சாப்பிட தெரியுது இல்லை உனக்கு? ஒரு வெங்காயத்தை கட் பண்ண தெரியாதா? ஏன் மனோஜ் இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேசணுங்கிற? நல்லா வேலைக்கு நல்லா கொட்டிக்கிறல்ல. இது வேணும் அது வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்றல்ல. ஒரு வெங்காயத்தை ஒழுங்கா கட் பண்ண தெரியாதா உனக்கு? கையில போட்டுக்கின ரத்தம் வந்துருச்சுன்னு சொல்ற. ஆமா, நீ எதுக்கு எனக்கு கால் பண்ணி இதெல்லாம் சொல்ற முதல்ல? எனக்கு ஆறுதலாக இருக்குன்னு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அட்லீஸ்ட் எனக்கு அடிப்பட்டதுன்னு தெரிஞ்சவாச்சு என் மேலே கொஞ்சம் அக்கறையாக பேசுவீங்கன்னு நினச்சி கால் பண்ணேன். எல்லாம் தப்பாக போச்சு. எக்ஸாக்ட்லி மணி, நீ இனிமேல் என்ன பண்ணாலும் அது தப்பாக தான் போகும், சரியா? ஸோ எனக்கு கால் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காது. உனக்கு அடிபட்டு கை கால் உடஞ்சி நீ ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் ஆனாலும் சரி, ஐ டோன்ட் கேர் அட் ஆல். ஸோ நீ எனக்கு கால் பண்ணாது. அந்தளவுக்கு என்ன வெறுத்திட்டீங்கல்ல, அப்போ எனக்கு என்னன்னாலும் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்களா? மாட்டேன், வாய்ப்பே இல்லை. உனக்கு என்ன ஆனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா அதுக்கெல்லாம் தகுதியான ஆளே நீ கிடையாது. நீ அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி பார்க்குற ஆள். ஸோ உனக்கு ஏற்படுற எல்லா கஷ்டத்தையும் நான் இப்போ என்ஜாய் தான் பண்ணுவேன். அதை நினச்சி நான்லாம் ஃபீல் பண்ண மாட்டேன். ஸோ உனக்கு என்ன ஆனாலும் சரி, ஐ டோன்ட் கேர். ஓ, அந்தளவுக்கு வந்துட்டீங்களா நீங்கள்? சரி, அப்போ நான் செத்து போயிட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? ஃபோன் வைக்கிறியா? வைக்கிறேன். உங்களுக்கு தான் என்னை பற்றி கவலை இல்லையே. ஆனால் பாருங்க மனோஜ், நீங்கள் என்கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கிறதுக்கு ஒரு நாள் ஃபீல் பண்ணுவீங்க, கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களை நான் ஃபீல் பண்ண வைப்பேங்க. பாருங்க, அதுக்கு நான் செத்து போனால் தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக நான் செத்து போய் உங்களை ஃபீல் பண்ணி வைப்பேன். நான் செத்து போயிடுவேன்னு பிளாக்மெயில் பண்ணுறியா? இமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுறியா நீ? நான் செத்தா தான் நீங்கள் என்ன நினச்சி கஷ்டப்படுவீங்கன்னா கண்டிப்பாக நான் அதை செய்வேன். அதுக்கு பேர் நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. அச்சோ, லிட்டில் பிரின்சஸ், இந்த ட்ராமாவெல்லாம் நீங்கள் உங்கள் டேடி கிட்ட போய் பண்ணுங்க. அட்லீஸ்ட் அவராச்சும் மனசு இறங்கி உங்ககிட்ட நல்லபடியாக பேசுகிறாரான்னு பார்க்கலாம். ஏன் கிட்டலாம் இதெல்லாம் எடுப்படாதுமா. ஃபோனை வை. சே, டிஸ்டர்ப் பண்ணாது இன்னொரு தடவை. ஃபோனை வச்சிடுறேன். எல்லாம் எனக்கு தேவைதான். இல்லாத பொல்லாத அதெல்லாம் பண்ணி ஊரில் இல்லாத மகாராசனை கல்யாணம் பண்ணி இப்படி கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேனே. இதுக்கு நான் ஒரே மடியில் 2 கல்யாணத்தை முடிச்சிருந்தேன்னா கூட நான் இந்நேரம் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துருப்பேன் போல இருக்குதே. இன்னும் நல்லா கதிரு, நல்லா கேட்கறதுக்கு சூப்பராக இருக்கு. எவ்வளோ அடம் போட்ட, எவ்வளோ தப்பு பண்ண. இதுக்கு பேர் தாண்டி கர்மான்னு சொல்லுவாங்க. கரெக்டான நேரத்தில் திருப்பி அடிக்கும். இப்போ ஒன்று அடிச்சிருக்கு, அடிச்சுக்கிட்டே இருக்கு, இன்னும் கூட அடிக்கும். நல்லா வாங்கு. என்னால் இதெல்லாம் முடியலை மனோஜ். இதுக்கு மேலேயும் என்னால் எதுவும் தாங்க முடியாது. என்னை யாரும் என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் ஒதுக்கி வச்சதே இல்லை. கல்யாணம் ஆன முதல் நாளே நீங்கள் என்னை ஒதுக்கி வச்சிங்க. சரி, அது கூட பரவாயில்ல. மற்றவங்க எல்லாரும் பேசுகிறாங்களே, என்கிட்ட கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிட்டு இருந்தேன் நான். ஆனால் இப்போ ஒட்டுமொத்த குடும்பமும் என்னை ஒதுக்கி வச்சிருச்சு. எனக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு மனோஜ். நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் நபரின் எண்ணானது தற்சமயம் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் சிறிது நேரம் கழித்து முயற்சிக்கவும். நான் போட்ட பிட்டை எனக்கே திருப்பி போடுறாரே. இதுதான் நான் சொன்ன கர்மா. திருப்பி அடிக்கும். இப்போ ஏன் மூலியமா அடிச்சிருக்கு, இன்னும் அடிக்கும் உன்னை. பை பாய். அடடே, அற்புதம், பிரமாதம். உண்மையிலே பிரமாதமா தாண்டி இருக்குது. அப்படி ஸ்கின் எல்லாம் அப்படி சாஃப்ட் ஆயிடுச்சு இல்லடி பிரியா? நீ அப்படியே ஜொலிக்கிறடி. அப்படியாக்கா? நான் கூட கண்ணாடியில பார்த்தேங்க்கா, ஜொலிக்கிறேன். ஏக்கா நீங்க கூட மின்றீங்கக்கா அப்படியே தக தகன்னு. தேங்க்யூடி பிரியா. நான் கூட காலையில கண்ணாடியில பார்த்தேன்டி என் முகத்தை. அப்படியே ஃபேஸ்ல ஒரு கோட்டிங் ஜொலிப்பு கூடி இருக்குது. எல்லாத்துக்கும் நம்ம நேற்று குடிச்ச ஒயின் தானடி காரணம். ஆமாக்கா, நம்ம புருஷனுங்க வந்திருக்கானுங்க, எதுவும் பேசாதீங்க. சரிடி, எப்போ வந்தாங்க இவங்க?
இப்பதான்க்கா வந்தாங்க, பயப்படாதீங்க. நம்ம பேசுனதெல்லாம் கேட்டிருக்காது. எனக்கு கேட்டிருந்தாங்கன்னு வைங்க, அவங்க மூஞ்சி இப்படி இருந்திருக்கும். அதானே. அப்புறம் என்ன 2 பேரும் இந்த பக்கம் குளிக்கலையா காலையில இன்னும்? இப்பதானே நம்ம ரூம்ல இருந்து எழுந்து வந்திருக்கிறோம். ட்ரெஸ் எல்லாம் இங்க தானே இருக்குது, எடுத்துட்டு போலான்னு தான் வந்திருக்கோம். என்னடா? ஆமா ஆமா. சரிங்க. அப்புறம் அர்ச்சனா, நீ குளிச்சிட்டியா? இல்லைங்க மாமா, பசங்க எல்லாம் ஸ்விம்மிங் பூல் போகணும்னு சொல்லிச்சுங்களா, அதான் அதுங்களெல்லாம் தண்ணியில விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறமா குளிக்கலாமேன்னு. ஓ அப்படி, அப்ப நீ இன்னும் குளிக்கவே இல்லையா? அதான் இல்லைன்னு சொல்றேனே. பாரு, நீ இன்னும் குளிக்கவே இல்ல. ஆனா எப்படி மின்ற தெரியுமா, தக்க தக்க தக்கட்டு ஜொலிக்கிறடி. அப்படியா மாமா? நான் மின்றது தெரியுதா உங்களுக்கு? ஏன் தெரியாம, அப்படியே கோல்டுல பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்கிற நீ. ஐயோ, இதை என்னால நம்பவே முடியலையே. சரிங்க மாமா. வேற லெவல் அர்ச்சனா, திடீர்னு எங்க இருந்து வந்தது இப்படி ஒரு பொலிவு? தெரியலங்க, எனக்கே தெரியல. தூங்கி எழுந்திருச்சு பார்த்தேன், இப்படி ஆயிட்டேன். சூப்பர் போ. என்ன ஒரு ஆச்சரியம் பிரியா, நீ கூட அப்படியே வயிற மாதிரி மின்றடி. உன்னோட அந்த ஜொலி ஜொலிப்பு பளபளப்பெல்லாம் என் கண்ணையே அப்படியே கூசுது தெரியுமா. கண்ணே அமைஞ்சு போயிடும் போல இருக்குது. பிரதீபே, உண்மையாவா சொல்ற? நான் போய் சொல்லுவேன்னா என்ன உங்ககிட்ட? ஏன் சொல்லாம? நீ தான் நிறைய போய் சொல்லுவியா என்கிட்ட. அசிங்கப்படுத்துற பத்தியா நீ என்ன? ஏண்டி, உன் அழகு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நான் என்னைக்கு போய் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட? இல்லடா. அப்ப இது உண்மையாடா? நான் உண்மையிலே மின்றறேன் நான் வயிற மாதிரி. பயங்கரமா மின்றடி. ஆக்சுவலா இந்த ரூமுக்குள்ள வரும்போது எங்க கண்ணே கூசிடுச்சு தெரியுமா. சூரியன் தான் இந்த ரூமுக்குள்ள உட்காந்துருக்கோம்னு நினைச்சோம் நாங்க. பாத்துக்கிட்டு தானே இருக்கோம். வேற லெவல். நீங்க 2 பேரும் போங்க. பிரியா, இவ்வளவு நேரம் நீயும் நானும் தான் மாத்தி மாத்தி நம்ம ஜொலிக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்ப 3ஆவதா ஒரு கண்ணு வந்து நம்மள சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது இல்லடி. ஒயின் உண்மையிலே ஒர்க் அவுட் ஆயிருக்குல்ல. ஆமாக்கா. ஏக்கா, இங்க இருந்து போகும்போது ஒரு 10 பாட்டில் ஒயினை வாங்கிட்டு போயிருவோங்க. எப்பெல்லாம் பொலிவு குறையுதோ ஒயினை ஊத்தி பொலிவை ஏத்திப்போம். பிரியா, செக்கிங் இருக்கும்டி இங்க, அதெல்லாம் அப்படி எடுத்துட்டு போக முடியாது. ஏக்கா, சீலோட எடுத்துட்டு போனாதான் பிரச்சனை. சீலோட எடுத்துட்டு போனா நம்ம எடுத்துட்டு போய் வியாபாரம் பண்றோம்னு நினைச்சுப்பாங்க. சீலை உடைச்சு கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சு அப்படியே எடுத்துட்டு போவோம். செக்கிங் வந்தா கூட மாட்ட மாட்டோம். இமாலய அறிவுடி உனக்கு. நீங்க வேறக்கா, ஒரு ரீல்ஸ்ல பார்த்தேன் நான் இந்த விஷயத்த. எந்த விஷயத்தமா பார்த்த? அதுவா கார்த்தி ப்ரோ, பாண்டிச்சேரியில வைனை வாங்கி எப்படி பதிக்கு சென்னை எடுத்துட்டு போறதுங்கிறத பத்தி தான் ரீல்ல பார்த்தேன் நானு. ஆமா. ஃப்ராடுங்களா? வளரி தொலைச்சிட்டோண்டி. ஐயோ, என்னக்கா பண்றது இப்ப? ஒன்னும் பண்ண முடியாது. என்ன குசு குசுன்னு பேசுறீங்க? ஒன்னல்ல மாமா. அப்படியாமோ? சரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ ஒயின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, என்னதுமா அது? அது வேற ஒன்றும் இல்லை மாமா. நம்ம சரசு பாட்டி இருக்குல்ல, அவங்களுக்கு ஒயின் வேணும்னு சொன்னாங்க. அதை வாங்கிட்டு சென்னைக்கு எடுத்துகிட்டு போகலான்னு, எப்படி எடுத்துகிட்டு போகலான்னு அவள் ரீலில் பார்த்தா, அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஓ, சரசு பாட்டிக்கா? ஆமாம் மாமா. சரி சரி, சரசு பாட்டிக்கு தானே. நான் கூட ஏதோ நீங்க தான் குடிக்க போறீங்களோன்னு நினைச்சிட்டேன். ஐயோ சிச்சி, என்ன மாமா நீங்க எப்படி சொல்றீங்க? அதுல எல்லாம் ஒன்றும் தப்பு இல்லையா அர்ச்சனா? பாட்டியே குடிக்கிறாங்கிற போது நீங்க குடிக்கிறதுல எல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. அதெல்லாம் குடிச்சா ஸ்கின் எல்லாம் அப்படியே பளபளன்னு சொல்லிக்குமாமே, அதனால நீங்க குடிச்சா கூட தப்பு இல்லை. உண்மையாவா சொல்றீங்க? ஆமா அர்ச்சனா, போறப்ப 10 பாட்டில் வாங்கி போயிடலாமா? சரிங்க மாமா, தாராளமா வாங்கிட்டு போலாம். வாங்கலாம் வாங்கலாம். பிரியா, நம்மளும் ஒரு 10 பாட்டில் வாங்கலாமா? வாங்குற பிரதீப், தாராளமா வாங்கு. நல்லா குடிச்சிட்டு இன்னும் நல்லா பளிச்சுன்னு ஆயிடுறேன் நானு. எப்படி நேத்து நைட்டு குடிச்ச மாதிரியா? என்ன சொன்ன பிரதி? நேத்து நைட்டு நீங்க குடிச்சீங்களே அந்த மாதிரியான்னு கேட்டேன். நேத்து நைட்டா? நாங்க ஒண்ணும் குடிக்கலையே. நல்லா நடிக்கிறீங்களே. நீங்க குடிச்சதுதான் எங்களுக்கு தெரியுமே. உங்களுக்கு எப்படி தெரியும் இதெல்லாம்? அத வாங்கிட்டு வர சொல்லி உங்க தம்பி கிட்ட தானே சொல்லி அனுப்பினீங்க. ஆமா. உங்க தங்க தொம்பி அதை வாங்கிட்டு வந்து எங்க ரூம்ல தான் வச்சான். அக்காங்களுக்காக வாங்கினதை பாதுகாப்பா வைக்கணுங்கிற பேர்ல எங்க ரூம்லயே எடுத்துட்டு வந்து வச்சுட்டான் தம்பி. பாவம், என்ன ஞாபகத்துல வச்சானோ தெரியல, மாட்டிக்கிட்டான். ஐயோ, சரி விடுங்க மாமா, அதான் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுல. ஒரு ஆசைக்கு தான் நாங்க அவனை வாங்கிட்டு வர சொல்லி குடிச்சோம். எது தப்பா எடுத்துக்காதீங்க. சும்மா ஒரு கிளாஸ் தான் குடிச்சோம், மீதி வச்சிருக்கோம். என்னது, இன்னுமா அந்த பச்சை தண்ணியை வச்சிருக்கீங்க? பச்சை தண்ணியா? பச்சை தண்ணியெல்லாம் இல்லை பிரதீப், அது ஒயின். அதுவும் ஒயிட் ஒயின். பல 100 ஆண்டு காலமா பதப்படுத்தி வச்ச திராட்சையிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒயினா. அவ்வளோ பவர்ஃபுல் தெரியுமா அது? நைட்டு தான் குடிச்சிட்டு தூங்கணும், காலையில ஜொலிக்கிறோம்ல. என்னக்கா இப்படி சிரிக்கிறாங்க? என்ன விஷயம் இருக்கா? கேக்குறேன் இருடி. என்ன எதுக்கு இப்ப 2 பேரும் சிரிக்கிறீங்க இப்படி? பல 100 ஆண்டா பதப்படுத்தினதா? எவன் சொன்னா உனக்கு? ஏன் பிரதீப் இப்படி சிரிக்கிற? ரெட் கலர் ஒயின்னு பாட்டில்ல போட்டிருந்தது, அது ஊத்துனதும் ஒயிட்டா வந்துச்சா, அதான் ஒரு டவுட்ல காலையில ராகுல் கிட்ட கேட்டேன். அப்ப அவன் தான் அப்படி சொன்னான். பல 100 ஆண்டு காலமா பதப்படுத்தி வச்ச திராட்சைக்கா அது, அதுல இருந்து உருவாக்கின ஒயின் இது அப்படின்னு சொன்னான். அக்கா, என்னக்கா இப்படி சிரிக்கிறாங்க? எனக்கு என்னமோ இதுல சந்தேகமா இருக்குக்கா. எனக்கும் தாண்டி தோணுது. இப்ப எதுக்கு இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும்? ஏதோ ஒயினை குடிச்சிட்டோங்கிறதுக்காக நீங்க 2 பேரும் திட்டினீங்கன்னா கூட பரவாயில்ல, எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க?
சிரிக்காம வேற என்னடி பண்ணுவாங்க? ஏண்டி பச்சை தண்ணியை குடிச்சிட்டு ஒயின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? நீ குடிச்சது பச்சை தண்ணிடியே எப்படியா? நீ குடிச்சதும் பச்சை தண்ணி தான். பச்சை தண்ணியா? ஆமா, பச்சை தண்ணியே தான். நான் கொஞ்சோண்டு ஆப்பிள் ஜூஸை சேர்ந்து கலந்து விட்டோம். அப்பதானே ஒரு புளிப்பு தன்மை தெரியும் உங்களுக்கு. ஆப்பிள் ஜூஸை கலந்து விட்டீங்களா? ஆமா, எங்ககிட்ட சொல்லாம நீங்க ஒயின் குடிக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கணும்னு நினைச்சோம். அதனால தான் உங்க தம்பிக்கிட்ட இருந்து ஒயினை பிடுங்கி எங்க பாட்டில் அதை ஊத்திக்கிட்டு அதே ஒயின் பாட்டில்ல உங்களுக்கு பாதி பச்சை தண்ணியும் பாதி ஆப்பிள் ஜூஸையும் கலந்து கொடுத்து நிச்சோம். அதையும் குடிச்சிட்டு நீங்க 2 பேரும் பண்ற அலப்பற இருக்கே, ஐயோ. அது என்ன மச்சான், நம்ம வரும்போது என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே 2 பேரும். ஏய் பிரியா, என் ஸ்கின்னு சூப்பரா இருக்காடி. சூப்பரா இருக்குல்ல, ஷைனிங்கா இருக்குல்ல. அட ஆமாக்கா, பொலிவா இருக்கிறீங்கக்கா. இதோ என் கையை கூட பாருங்களே, தக தகன்னு மின்னுது. சுண்டி விட்டா ரத்தம் வரும் போல இருக்குக்கா. ஆமாண்டி பிரியா, நல்லா பளபளப்பா ஷைனிங்கா ஆயிட்டோம். இனிமேல் நம்ம புள்ளிங்களெல்லாம் கூட நம்ம பார்க்குக்கெல்லாம் கூட்டிட்டு போய் சறுக்கி விளையாட வைக்க வேணாம். நம்ம முகத்துல உட்கார வச்சாலே புள்ளிங்க சறுக்குன்னு வழிக்கின்னு போயிடுங்க. ஓவரா ஓட்டுறாங்கக்கா 2 பேரும். ஆமாண்டி, நம்மளை ஏமாத்தினதும் இல்லாம மனசாட்சியே இல்லாம சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க பாரு. ஏங்க இப்படி பண்றீங்க? ஐயோ, என்ன ஆச்சு நான் சொல்ற? என்னால உன்னை சரியா பார்க்க கூட முடியல. உன்னோட பொலிவு அப்படியே கண்ணெல்லாம் பறிக்குதுமா, கண்ணெல்லாம் கூசுது, கண்ணே அவிஞ்சிரும் போல இருக்கே. ரொம்ப ஓட்டுறாங்கடி. வாடி, நம்ம பாண்டிச்சேரியில இருந்து வெளிநடப்பு பண்ணி சென்னைக்கு போயிருவோம். சரிக்கா, வாங்க போவோம். புள்ளிங்களையும் கூட்டிட்டு போயிடலாம். எங்க போறீங்க? நாங்க சென்னைக்கு கிளம்புறோம். 10 ஒயின் பாட்டில் வாங்கணும்னு சொன்னீங்க. எங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. அப்படி வாங்க வழிக்கு. எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நாங்களே வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்போம்ல. அது நான் புருஷங்களுக்கு தெரியாம திருட்டுத்தனமா குடிக்கிறது. ஏமா, நாங்க எதனா குடிக்கணும்னா உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கறோம்ல, கால்ல எல்லாம் விழுறோம்ல. அப்ப நீங்க எங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும்ல. நீங்க குடிக்கிறதா நாங்க குடிக்கிறது ஒண்ணா கார்த்தி? அதானே, இது ஒயின். எதுவா இருந்தா என்ன குயினு, புருஷன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல. வாங்கி கொடுத்துட்டு தான் மறு வேலை பாப்பீங்க நீங்களாம். ஏன் வாங்கி தர மாட்டோம்? எங்களுக்காக நீங்களா இவ்வளவு பண்றீங்க, உங்களுக்காக நாங்க இது கூட செய்ய மாட்டோமா? ஸ்கின் வேற பளபளன்னு ஆகும்னு சொல்றீங்க, வாங்கி தர மாட்டோமா என்ன? அதானே. அவ்வளோ நல்லவங்களா நீங்களாம்? ஆமா. பாரேன். நேத்து சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி எல்லாம் பண்ணோன்னே, சீரியஸ் எல்லாம் எடுத்துக்காதீங்க. நாங்களே உங்களுக்கு ஒன்று வாங்கி கொடுத்துட்றோம். சரிங்க மாமா, உண்மையிலே உங்களுக்கு எல்லாம் உயர்ந்த உள்ளம்தான். நைட் எப்படி போச்சு கமல்? நல்லா தூங்குனீங்களா? கொஞ்சம் லேட் ஆச்சு, ஆனாலும் தூங்கிட்டேன். சரிங்க கமல், நான் கூட ஆக்சுவலா நீங்க தூங்கியிருக்க மாட்டீங்க, நைட் எல்லாம் அவனுங்க ஆட்டம் போட்டுருப்பானுங்கன்னு நினைச்சேன். அதெல்லாம் அவங்க தாராளமாவே ஆட்டம் போட்டாங்க, நான் கண்டுக்காம தூங்கிட்டேன், அவ்வளவுதான். பாரு, பெரிய விஷயம் தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சந்தோஷ். இதெல்லாம் எனக்கு பழகின விஷயம் தான். ஆக்சுவலா குணா அடிக்கடி குடிச்சிட்டு ரூம்ல அப்படிதான் ஆடிக்கிட்டு இருப்பான். நான் அவன் பாட்டு ஆடிட்டோன்னு நான் கண்டுக்காம தூங்கிடுவேன். என்ன சொல்றீங்க? குணா அடிக்கடி குடிப்பாரா? மாசத்துக்கு ஒரு தடவை, அதான் சேலரி வரும்ல, அப்ப கொஞ்சமா பியர் மட்டும் குடிப்பான். ஐயோ, மாசம் குடிக்கிறதெல்லாம் டூ மச் கமல். நீங்க அவர்கிட்ட சொல்லி அதையெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க சொல்லுங்க. ஏன்னா எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையானதுக்கு அப்புறம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இருக்காது. சரி சரி, நான் சொல்றேன். அப்படி என்ன 2 பேரும் இன்ட்ரெஸ்டிங்கா பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் இங்க வந்து எவ்வளவு நேரம் ஆகுது தெரியுமா? இன்னும் இவ்வளவு சீக்கிரம் எழுந்துட்டா? தூக்கம் வரல, அதான் எழுந்து ரெடி ஆயிட்டேன். சரி, நல்லதுதான். சரி வா, கமலும் ரெடி ஆகி வந்திருக்காரு, நம்மள போய் ஒரு டீயை குடிச்சிட்டு வந்துடலாம். சரிங்க சந்தோஷ். என்ன கமல், நீங்க பேசவே மாட்டீங்க? நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதான். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வழிய விடுறீங்களா? இவ எங்க இருந்து வந்தா? சௌமியா? ஏய் கமல், நீயா? ச்சே, வாட் a unpleasant surprise. திருந்தவே மாட்டல நீ. ஏய், நான் இப்போ என்ன தப்பா சொல்லிட்டேன்? அன்பிளசன்ட் இருந்தானே சொன்னேன். பின்ன நீ என்ன பார்த்தா பிளசண்டாவா ஃபீல் பண்ணுவ? சொல்லு, மனசாட்சி தட்டு சொல்லு, சொல்லு சொல்லு. அது என்னமோ கரெக்ட் தான், அன்பிளசன்ட் சர்ப்ரைஸ் தான். அதனால தான் அப்படி சொன்னேன். அப்புறம் பை தி வே, ஹாய் சந்தோஷ், ஹவ் ஆர் யூ? அவர் எப்படி இருந்தா உனக்கு என்ன? உன் வேலையை பார்த்துட்டு போயேன். நீ இன்னுமா நந்தினி மேனஸ்லாம் கத்துக்காம இருக்க? நான் அவங்கிட்ட தானே கேட்டேன், நீ எதுக்கு பதில சொல்ற? என் புருஷன் கிட்ட சம்பந்தம் இல்லாத அந்நிய சக்திகள் எல்லாம் பேசுச்சுன்னா நான் தான் பதில சொல்லுவேன். டூ ஹார்ஷ் நந்தினி, டூ ஹார்ஷ். அந்த அளவுக்குலாம் நான் ஒன்றும் பெரிய அந்நிய சக்தி இல்லை. உலகத்திலேயே 1ஆம் நம்பர் அந்நிய சக்தியை உங்க வீட்லயே நீங்க வச்சிருக்கீங்க. அப்புறம் எதுக்கு என்னெல்லாம் அவ்வளோ பெரிய வார்த்தையை சொல்ற? எங்க பாரு, சும்மா ஓவர் எல்லாம் பேசாதானே. நான் முதல்ல உங்ககிட்ட பேசவே இல்லம்மா, ஜஸ்ட் அமைதியா இருன்னு. சந்தோஷ், நீ சொல்லு, எப்படி இருக்க? என்னங்க அவகிட்ட எல்லாம் பேசாதீங்க. சந்தோஷ், உன்னதானடா கேக்குறா, சொல்லலாம். இங்க பாரு சௌமியா, சும்மா இந்த டான் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத, சொல்லிட்டேன் அவ்வளவுதான். எனக்கு கெட்ட கோவம் வந்துடும், அப்புறம் எதனா பச்சை பச்சையே கேட்க ஆரம்பிச்சிருவேன். இங்க பாரு, சும்மா ஓவரால சீன் போடாத. நீ பச்சை பச்சையே கேட்டா நான் அதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருப்பேன், நீ நினைச்சுக்கிட்டு இருக்காத. திருப்பி நானும் கேட்பேன், சொல்லிட்டேன். ஆளை பாரு நல்லா. நான் உங்ககிட்ட பேசுறேன், வாய முடிக்கிட்டுறேன். அவங்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன பிரச்சனை உனக்கு? உனக்கு எதுக்கு நான் முதல்ல பதில சொல்லணும்? நீ யார் முதல்ல? கரீனா பாருடியா, உன்னை என்ன பார்த்து யாருன்னு கேட்டுட்டா. ச்சே, என்ன சவுக்குலயே 10 அடி அடிச்ச மாதிரி ஃபீல் ஆகுதுடி இப்போ. உன்னை யாரும் அவ்வளோ சீக்கிரத்தில் மறக்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட உன்னையே சந்தோஷ் யாருன்னு கேட்குறான்னா
சும்மா தாண்டி கேட்குறான். மனசுல நீ யாருன்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஆமாம்மா தெரியும், இது ஒரு அக்யூஸ்ட், துரோகி, ஃப்ராடு. இப்போ வாயில நல்லா வருது. இந்த பேரு ரெட்டை குடுமையா போயிட்டு எப்படிக்கா? இங்க பாரு நந்தினி, குறுக்க பேசாதா. லேர்ன் சம் மேனஸ். உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? என் வாழ்க்கையில நான் அனுபவிக்கிற பெரிய பிரச்சனைக்கு காரணமே நீதான். ஆனா நீயே எனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குற பாத்தியா? இட்ஸ் so சேட்ல கரீனா. ஆமா சௌமியா. ஐயோ எரிச்சல் படுத்துறாளுங்களே. என்ன சந்தோஷ், பதிலையே காணோம். உங்ககிட்ட எல்லாம் பேசணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல, சரியா? ஜஸ்ட் போ இங்க இருந்து. அது நீ சொல்லாதடா. நீ ஏன் இந்த ரெசார்ட்டுக்கு ஓனரா இருக்க? காசு கொடுத்துட்டு வந்திருக்கேன்டா இந்த ரெசார்ட்டுக்கு நானு. அப்புறம் பை த வே பாத்தியாடா, வாட் கோ இன்சிடென்ட் நம்ம வாழ்க்கையில நல்லா வேலை செய்யுதுல சந்தோஷ். பாத்தியா, நீங்க தங்கியிருக்க ரெசார்ட்டுக்கே நாங்களும் வந்திருக்கோம். சும்மா நல்லா அளந்து விடாதானே, இதெல்லாம் உனக்கு கோயின்சிடென்ட்டாக இருந்திருக்காது. நாங்கள் கிளம்புறப்ப நீ எந்த தெருவில் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தியோ எங்களை, அதனால தான் கரெக்டாக மோப்பம் முடிச்சிட்டு பின்னாடியே வந்திருக்க. ஆஹா, ரொம்ப பெரிய கண்டுபிடிப்பே. ஹே பாடி. ஏய் யாரடி போடிங்கிற? நீ போடி முதலிங்கிறது. நான் ஏன்டி போனோம்? நான் ஏன் போனேன்னு கேட்குறேன். இங்கே நான் பே பண்ணியிருக்கேன் நான் தங்குறதுக்கு. இது ஒன்றும் உங்கள் அப்பா ரெசார்ட் இல்லை. சௌமியா தேவையில்லாமலாம் பேசாதானே. வழியை விடணும்னு கேட்டேன், வழியை விட்டாச்சு. போலாம் நீங்கிறது. இந்த மாதிரி தன்மையாக பேசினா சௌமியா கேட்டுக்க போகிறேன். சொல்லி கொடு உன்னோட ஃப்ரெண்டுக்கு. சரி நான் வரேன் சந்தோஷ், பாய். ஓடி வேலையை பார்த்துக்கிட்டு பாரடி கரீனா, என்னை எவ்வளோ உரிமையாக டீப் போட்டு கூப்பிடுறான் அவன். சரிங்க சந்தோஷ், போயிட்டு வரேன். திமுரு பிடிச்சவ. நீ எதுக்கடி என்ன முறைக்கிற? கைஸ் நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். கமல் ஐயோ போயிட்டாரு இவரு. இவ வேற இப்படி முறைக்கிறாளே. நந்தினி என்ன ஆச்சு? நான் அவகிட்ட பேசாதீங்கன்னு தானே சொன்னேன். அவ இரிட்டேட் பண்ற மாதிரி பேசினாடி, அதனாலதான் நான் ரிப்ளை பண்ற மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் அவகிட்ட பேசணுங்கிறதுக்காக தான் அவள் அப்படியெல்லாம் பேசுனா. அதுக்குன்னு நீங்கள் அவகிட்ட பேசிடுவீங்களா? ஏன் சந்தோஷ் இப்படி பண்ணுறீங்க நீங்கள்? எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆச்சுடி, அதனாலதான் நான் பேசினேன். இருந்தாலும் நீங்கள் பேசியிருக்க கூடாது சந்தோஷ். ஏன்னா உங்களுக்காக தானே நான் உங்கள் பக்கத்தில் நின்று பதில சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவகிட்ட. நீங்கள் ஏன் பேசுனீங்க? நந்தினி விட நந்தினி, எனக்கும் எரிச்சலா இருக்கும்ல. நான் என்ன இப்ப அவகிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தேன். திட்டதானே செஞ்சேன். அவளை திட்டுறதுக்கு நீங்கள் யாரு? இல்லை நீங்கள் யாருன்னு கேட்குறேன். ஆமாம், நீங்கள் எதுக்கு அவளை டி சொல்லி கூப்பிட்டீங்க? நீங்கள் எதுக்கு அவளை டி சொன்னீங்க? அது ஒரு கோவத்துல சொன்னேன்டி. அப்போ கோவம் வந்தால் யாரை வேணாலும் நீங்கள் டீன்னு சொல்லுவீங்களா? இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன். இப்போ எவ்வளோ ஒருத்தி ரோட்டில் உங்ககிட்ட சண்டை போடுறா, நீங்கள் அவளை டீன்னு சொல்லிடுவீங்களா? அது எப்படி முடியும்? முடியாதுல்ல. எவ்வளோ ஒருத்தி டீன்னு கூப்பிட முடியாதுல்ல. அதே மாதிரி தானே இவ்வளோ நீங்கள் கூப்பிட்டுருக்க கூடாது. இவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ ஒருத்தி தானே. இல்லை பழசெல்லாம் இன்னும் மனசுல வச்சுருக்கீங்களா? அவகிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருந்தது, அவள் உங்களை லவ் பண்ண விஷயம், அப்படி இப்படின்னு எல்லாம் இன்னும் உள்ளுக்குள்ளேயே இருக்கு போல. அதனால தான் உரிமையாக டீன்னு சொல்கிறீங்க. நந்தினி நான் அது ஒரு கோவத்துல தான் சொன்னேன். நீ இப்படியே பேசிக்கிட்டு இருக்காத, நல்லா இல்லை சொல்லிட்டேன். நல்லா இல்லை தான் சந்தோஷ், நீங்கள் பண்ணது தான் நல்லா இல்லை. நீங்கள் பேசியிருக்க கூடாது அவகிட்ட. நீங்கள் அவளை டீன்னு சொல்லியிருக்க கூடாது. அவள் போகிற போக்கில் என்ன சொல்லிட்டு போனா பார்த்தீங்களா அந்த கரீனா கிட்ட? சந்தோஷுக்கு என் மேலே உரிமை இருக்குது, அதனால தான் டீன்னு சொல்கிறான்னு சொன்னான். எனக்கு இதெல்லாம் எப்படி இருக்குது தெரியுமா? ஐம் சாரி நந்தினி, ப்ளீஸ் ரிலாக்ஸ் ஆரு. போங்க சந்தோஷ், எரிச்சலாக இருக்குது. நந்தினி இந்த விஷயத்தை அப்படியே விட்டுரு சரியா? அது நான் உண்மையிலேயே ஒரு கோவத்துல தான் அப்படி சொல்லிட்டேன். நான் இனிமேல் அவகிட்ட நீ சொன்ன மாதிரி பேச்சை வச்சுக்கல, ஓகேவா? சரி விடுங்க. நீ இந்த விஷயத்தை இதோட விட்டுருன. இதை வச்சு என்கிட்ட சண்டை போடாத. முன்னாடி நாளும் இந்த சௌமியா விஷயத்துல என்கிட்ட நிறைய சண்டை போட்டிருக்க. இப்போ உனக்கு அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. ஏன்னா நீ என்னோட ஒய்ஃப் ஆயிட்ட. வி ஆர் மேரிட். நீ என் ஒய்ஃப், நான் உன்னோட ஹஸ்பண்ட். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்க. ஸோ சில்லியெல்லாம் சண்டை போடாத. சில்லியா சண்டை போடுறானா? அவ என்ன வார்த்தை சொல்லிட்டு போனா? இல்லை நான் என்ன வேணும்னேவா இப்போ சண்டையை ஆரம்பிச்சேன்? இல்லை எனக்கு ஒரு வேலை இல்லையா? நந்தினி என்ன? விடுன்னு சொன்னேன். சரி விட்டுறேன், நீங்களும் விடுங்க என் கையை. முடியாது. பாரு, எங்க வீடுங்க யாருன்னா பார்க்க போறாங்க. பார்க்கட்டும், நான் கையை தானே பிடிச்சிருக்கேன். ஏன் உன் இடுப்பையா பிடிச்சிருக்கேன்? அப்படியே பிடிச்சாலும் எவன் என்ன பார்த்து என்ன சொல்ல போறான்? புருஷன் ஆயிட்டு திமிரு. எப்படி வேணாலும் வச்சுக்கோ. வெள்ளை சொக்கா அழகா இருக்குதுங்க உங்களுக்கு. தேங்க்யூ நந்தினி, நீயும் அழகா இருக்கடி. தேங்க்யூடா. என்ன சொன்ன? டான்னு சொன்னேன். நான் இப்போ நல்லா இல்லடி கேட்கறதுக்கு, சொல்லாத. நான் சொல்லும் போது மட்டும் நல்லா இருக்காது இவருக்கு. என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை சந்தோஷ், அது தெரியாம சொல்லிட்டேன். யாருன்னா 2 முறை தெரியாம சொல்லுவாங்களா? நான் சொல்லுவேன். இப்போ நீ தெரிஞ்சேதான் சொல்றேன்னு அர்த்தம். ஸோ இனிமேல் சொல்லாத சரியா? சரிங்க, சொல்லலை போதுமா? எவ்வளோ ஒருத்தி உங்களை டான்னு ஈஸியாக சொல்லிட்டு போறா. ஆனால் பொண்டாட்டினா என்னால் சொல்ல முடியல. சொன்னால் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. பிடிக்காதுதான் எனக்கு. நீ என்ன டான்னு கூப்பிட்டா பிடிக்காதுதான். நான் இதை உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அண்ட் பை தி வே அவளுக்கும் எனக்கும் சேம் ஏஜ் நந்தினி. ஸோ அவள் என்ன டான்னு கூப்பிட்றதுல எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் நீ அப்படி கூப்பிட்டீங்கன்னா எனக்கு பிடிக்காது. நீ என்னை விட 3 வயசு சின்ன பொண்ணு. ஸோ பி லைக் சின்ன பொண்ணு சரியா? இந்த டான் எல்லாம் கூப்பிடாது, என்ன செவிலு பிச்சிருமா அப்புறம். சரி நான் கூப்பிடல, நான் அக்கா ரூமுக்கு போகிறேன். கோச்சிக்கிட்டியா? இல்லை சந்தோஷ், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் வாங்க போகலாம். ஆர்ஷா பேசிட்டுன்னு. சரி இதுக்கும் சாரி கேட்டுருவோம். அப்புறம் இதை வச்சு கண்டிப்பாக ஒரு பஞ்சாயத்து பண்ணுவாங்க. கடவுளையே, இந்த சௌமியா வந்தாலே பஞ்சாயத்துகள் அதிகமாகுது. சி அடா என்ன ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குதுப்பா இது.
எப்படிரா ராகுல எப்படி? சூப்பர் கேள்வியே, நீ தான் இதுல ஹைலைட்டு. சும்மா ஸ்விம்மிங் சூட் எல்லாம் போட்டுக்கின்னு வேற லெவல் கேள்வியே. கிழமை மட்டும் இருந்ததுன்னு வையே, அவள் தான். அது சரி, அந்த ஆளு தான் போய் சேர்ந்து போட்டானே. சரி வீடு கேள்வியே, உன்னை இப்படி எல்லாம் பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு கொடுத்து வைக்காம போச்சு. அது கொஞ்சம் தான். அப்புறம் ரோசாண்டியா, நீங்க நான் அங்கேயே உட்காந்துட்டீங்க, இறங்குறது தானே காலத்துல. அட வேணாம்ப்பா, இந்த தண்ணி எல்லாம் நம்மளுக்கு சேராது. இந்த தண்ணி சேராது, ஆனா ஊர்ல மட்டும் பம்பு செட்ல நல்லா டை வச்சு குளிப்பீங்களா? அது வேற இது வேற. அந்த தண்ணி எனக்கு சேரும். புதுசா ஒரு இடத்துல போய் வேற தண்ணியில குளிச்சேன்னா எனக்கு சேராது. அதனால தான் நேத்து இங்க வந்ததுல இருந்து குளிக்காம சுத்தின்னு கிடக்குறேன் நானு. கப்பு கப்பு ஒரே கப்பு. ஏன் யார பார்த்து சரசமா கப்புங்கிற? எட்டி விட்டுருவோம் சொல்லிட்டு நான் ஏக நல்ல பாடி ஸ்ப்ரே எல்லாம் நல்லா அடிச்சுக்கிட்டு சுத்தமா வாசனையா தானே இருக்கிறேன். இந்த பாடுறாங்களே கேள்விக்கு வாய. இடுங்க ஆண்டியே, தண்ணியில இறங்கினாலும் சரி, தண்ணிய உள்ள இறங்கினாலும் சரி, கேள்விக்கு வாய் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் ஆகும். அது கொஞ்சம் அது கொஞ்சம். சரி என்ன மறக்கதான் டார்லிங்க, நீ நான் அமைதியா உட்காந்துக்கிறா குதி தண்ணில. ஐயா பாடா, எனக்கு ஜாலதோஷம் பிடிச்சிக்கும். சரியா போச்சு போ, ஆளுக்கு ஒண்ணு சொல்லுங்க. என் சரசு மாதிரி இருக்கணும் எல்லாரும், எப்படி குதிச்சு விளையாடுது பாரு. அது விளையாடம் தான், அதுக்கு தானே வந்துட்டீங்க. அத சொல்லு, எப்படி பாஞ்சிட்டு கிடக்குது பாரு தண்ணியில அது. சரி சரி விடுங்க, என்ஜாய் பண்ணட்டும். அப்புறம் என்னக்கா, நீங்க எல்லாம் சும்மா உட்காந்துருக்கீங்க, தண்ணியில இறங்க வேண்டியதானே? ஃபர்ஸ்ட் புள்ளைங்களா விளையாடட்டா, அதுக்கப்புறமா நாங்க இறங்குறோம். சரிங்கக்கா. என்ன அர்ச்சனாக்கா, எந்த பதிலையும் காணோம் உங்ககிட்ட இருந்து. பேசாத மாவன, நீ எதனா சொல்ற போறேன். அதானே கூட்டு களவாணி. காக்கா, நேத்து நைட்டு நடந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லக்கா, நான் அப்பாவிக்கா. உங்க புருஷங்க தான் எல்லாத்தையும் பண்ணாங்க. சரி சரி விடு விடு, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நேடி என் செல்லம், நீ குளிக்கலையாடியே? குளிக்கிறேன், நீயும் வா மாமா. மாமா குளிச்சுட்ட நேடியா, நீ குளிய. பரவாயில்ல, சட்டையை கழிச்சு போட்டுட்டு தண்ணியில இறங்கு மாமா. நான் உன் தலை மேல உட்காந்துக்கிறேன், நம்ம ஜாலியா யானை விளையாடலாம். யானை விளையாடலாமா? ஏண்டியா வெள்ளை சட்டியை நான் கைட்டி கீழே போட்டேன்னா என்னத்துக்கு ஆகுறது? என் பொண்டாட்டி என்ன திட்ட மாட்டா? ஓ பயந்தாங்கோஜி மாமா. நான் பேச்சு பேசுறது பத்தியது உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன்டிய. என் கூட மாண்டா, நீ நான் நின்று இருக்கிறா, தண்ணியில இறங்க. மாமா பார்த்து தெரியலையா, நானும் குளிச்சு ரெடி ஆயிட்டேன். அப்படி சரி ரைட்டு. டே அஸ்வினே கதிரியா, நடா இவ்வளோ லேடிஸ்க்கு நடுவில் குளிக்கிறீங்க ரெண்டு பேரும்? மாமு நடா ட்ரெஸ் போட்டு தானே மாமா குளிக்கிறோம், அப்புறம் என்ன? அதுவும் சரிதான், ஆம்பளைங்களுக்கும் பணம் ரொம்ப முக்கியம்டா. பார்த்து ஜாக்கிரதை என்ன. பக்கத்தில் இருக்கிற ஆளுங்க பேர் ஒரு 3 பேர் ரொம்ப டேஞ்சரு, பிடிச்சி தண்ணியில தள்ளி விட்டுற போதுங்க, பார்த்து. மாமா we will not do like that மாமா. ஆமா மாமா, இதுல என்னையே சேர்த்துக்கிட்டீங்களே மாமா, நான் ஏன் அப்படி பண்ண போறேன்? சின்ன பசங்க பாவம். வாங்கடி, தெரியும் எனக்கு உங்களை பற்றியெல்லாம். நைஸாக எதனா ஊமை குசும்பி மாரி வேலையை பார்த்து விட்டுருவீங்க, ஆம்பளை பசங்க அடி வாங்குவானுங்க. தெரியண்டியே, இங்கே அனுபவம் அதிகம். சிரிப்பு பாரு அதுங்களுக்கு. ஆமா, எங்க இந்த கூட்டத்துல என் தம்பியை காணோம், எங்க போனா என் தம்பிய? தினேஷ் ரூம்லயே குளிச்சிட்டு வரேன்னு சொல்லிருக்காண்டா. அப்படியாக்கா? சரிக்கா சரிக்கா. ஏன் தோற ஸ்விம்மிங் பூல்ல குளிக்க மாட்டாராமா? சத்தியா இருக்கால, அதனால கூச்சமா இருக்கான் அவனுக்கு. போன பாண்டிச்சேரி ட்ரிப்ல அவ கூட சேர்ந்து தான் குளிச்சிக்கின்னு இருந்தான். இப்ப மட்டும் எங்க இருந்து வந்துதான் கூச்சம்? விடுங்கள மாமா. டீனேஜ் பசங்க ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. சரி சரி, நீங்க உங்க வேலையை பாருங்க. நான் உங்க எல்லாருக்கும் ஃபுட் ஆர்டர் பண்ணி வைக்கிறேன்னா ரூம்லயே வந்துடும், எல்லாரும் ஜாலியா உட்காந்து சாப்பிடுங்க. மாமா எனக்கு பீட்சா, எனக்கு பர்கர், எனக்கு சாண்ட்விச் மாமா, எனக்கு நூடுல்ஸ் வேணும், எனக்கு ஃப்ரைட் ரைஸ் வேணும். என்ன 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 இல்ல என்னன்னு கேக்குறான். நான் வெயிட்ரா அப்படி லைனா அடிக்கிட்டு போறீங்க. அது பாருங்க, இட்லி பூரி பொங்கல் தோசை அவ்வளவுதான் உங்களுக்கு டிஃபனு. வாங்க அப்படிக்கா. சை மாமா வாங்கடி. டேங்கப்பா, எல்லாரும் இங்க தான் இருக்கிறீங்களா? ஆமாப்பா, குளிக்க வந்தியா? இல்லக்கா, மீன் பிடிக்கலான்னு வந்தேன். ரொம்ப நக்கல் தான்ப்பா உனக்கு. பின்ன என்னக்கா, ஸ்விம்மிங் பூலுக்கு வந்திருக்கேன், குளிக்க வாப்பா வந்திருக்கிறேன்னு கேட்டா சும்மாக்கா எல்லாத்துக்கு தான் அப்படி சொன்ன, தப்பா எடுத்துக்காதீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. மாமா உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியுமா? தெரியும்டா செல்லம். மாமா டைவ் அடிப்பீங்களா? டைவ் அடிச்சுட்டு தான் ஸ்விம்மிங்கே போடுவேன் நானு. ஐ சூப்பர் மாமா, அப்ப டைவ் அடிங்க மாமா. ஆமா ஆமா டைவ் அடிங்க மாமா. சரி பாப்பா, சொல்லிட்டீங்களா? இப்போ எப்படி டைவ் அடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. ஜாலி, நீ தான் நல்ல மாமா. சட்டையை கழட்டிட்டு எங்க கூட குளிக்க வர. ராகுல் மாமா முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். முடியாதுன்னு சொல்லிட்டானா? அவன் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டல பாப்பா, அதனால தான் அவன் முடியாதுன்னு சொல்லியிருப்பான். மாமா இன்னும் குளிக்கவே இல்லை, அதனால தான் ஓடி வந்துட்டேன். சரிங்க மாமா, நீங்க குதிங்க மாமா தண்ணிக்குள்ள. நான் ஆர்வம் இருப்பப்பா, ஷூவை கழட்டிடுறேன். சரி சரி. இவருக்கு இந்த கூச்சலாம் இருக்காது போல இருக்கு, எல்லாரும் முன்னாடியும் வெறும் உடம்போட நிக்கிறாரு. சித்ரா, ஐயோ ஆரம்பிக்கிறாங்களே. என்னக்கா? ஒன்னல்லடி, இங்கதான் இருக்கியான்னு செக் பண்ண. அவ இப்ப இங்க இல்லாம வேற எங்கடி போவா சொல்லு? அதுவும் சரிதான், சும்மா இருங்களேண்டி. என்னக்கா நீங்க இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம். அதானே சித்ரா முன்னாடி சீன் போடணுங்கிறதுக்காக தான் இவன் இங்க வந்து இப்படி உரிச்சு விட்ட கோழியாட நின்னுகிட்டு இருக்கான். ஆளை பாருங்க நல்லா. அத சொல்லுங்கக்கா. உரிச்சு விட்ட கோழி மாமா.
ஐயோ அக்கா அது வாயை புத்துங்கக்கா. கவி பாப்பா என்ன சொன்ன இப்போ? ஒண்ணு இல்ல பகுனா, ஒண்ணு இல்ல. அவளுக்கு உரிச்சு கோழி வேணுமா, அததான் கேட்டா. நீ குதிப்பா தண்ணியில. உரிச்ச கோழியா? ஆமாப்பா, அவளுக்கு உரிச்ச கோழி தான் பிடிக்கும். நீ எதுக்குப்பா அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு, நீ தண்ணியில குதி. அதுவும் சரிதான்க்கா. குழந்தைங்க வேற எதிர்பார்த்துக்கிட்டே இருக்குங்க. நான் சொல்லுங்களா அம்மா குதிக்கிட்டா? குதிங்க மாமா. டே அப்பே, சொல்லுங்க பாட்டியே. தண்ணியில குதிக்கிறங்கிற பேர்ல என் மேல பாஞ்சிடாதடா கண்ணா. பாட்டியே அப்படியெல்லாம் நான் உங்க மேல விழ மாட்டேன், நீங்க கவலைப்படாதீங்க. பசங்களா கொஞ்சம் நவுந்துக்கோங்கடா. சரிங்க மாமா. மாமு என்னப்பா? டவுசர் பத்திரம் மாமு. பாரா. சரிப்பா, ஞாபகப்படுத்துறதுக்கு நன்றி. நம்ம ஆளு சீன் போட்டாலும் சூப்பரா தான் சீன் போடுறாரு. நல்லா இருக்கு இதெல்லாம் பார்க்க. வாவ். ஐயோ என்ன இப்படி ஊண்டிங்க எல்லாரும்? அடே தடி மாட்டு பையில, சும்மிங் பூல்ல சுனாமியை உண்டு பண்ணிட்டு இப்படி ஊந்து கிடக்குறீங்களா நீ கேக்குறியாடா தடி மாடே? இந்த நிலைமையில கூட ஆயா காமெடி அடிக்குது பாரு. எப்பா தெய்வமே, எங்க பிள்ளைகளெல்லாம் கொஞ்சம் எழுப்பி விட்டுருப்பா. சரிங்கக்கா, கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் புடிச்சு தூக்கி போட்டுறேன்.